அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல தான் வந்து 2 இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் வந்து இருந்துச்சு. டைரக்ட்டா எடிட்டோரியல் பேஜ்க்கு வந்து போயிருவோம். ம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "அன் அமெண்டட் கான்ஸ்டிடியூஷன் பில் இட்ஸ் கன்டென்ஷியஸ் இஷ்யூஸ்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எத பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 130த் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில்ல பத்தி பேசுறாங்க. சரியா? 130th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில் என்னென்ன ஆர்டிகிள்ஸ வந்து அமெண்ட் பண்ண போகுதுன்னா, ஆர்டிகிள் 75 ஸ்டேட் ஐ மீன் சென்ட்ரல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி, 164 அப்படிங்கிறது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி, 239 AA இது வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியோட அந்த புரோவிஷன்ஸ் சரியா? அதுக்கு ரிலேட்டடான புரோவிஷன்ஸ். இந்த 3 ஆர்டிகிள்ஸையும் மேஜரா அமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த 130th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பில்லோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர் அல்லது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கள்ல யாராவது ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருந்து, அந்த அஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் அஃபென்ஸா இருக்கு. ஒரு 5 வருஷம் அல்லது அதுக்கு மேல சிறையில இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அஃபென்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அரெஸ்ட் ஆயி தொடர்ந்து 30 நாள் வந்து சிறையில இருக்காங்க, டிடென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா, 31வது நாள் என்ன ஆகும்னா, அவங்களோட அமைச்சர் பதவி, இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த பதவி வந்து காலியாயிரும். ஓகேங்களா? ஒண்ணு 30வது நாள்லயே என்ன பண்ணணும்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும். இவங்களோட அமைச்சர் பதவிய வந்து இது பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். சரியா? இதே ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து தப்பு பண்ணியிருக்காரு, அவர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 30 நாள் வரைக்கும் இருக்கும். 31வது நாள் அவரே ரெசிக்னேஷன குடுக்கணும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா, அவரோட பதவி போயிரும். அதுக்கப்புறமா அவங்க பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மினிஸ்டரா கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஆனா சிறையில இருக்கப்ப மினிஸ்டரா இருக்க முடியாது. ஓகேவா? இதுதான் இந்த பில்லோட அப்ஜெக்டிவ். சரியா? ஏன் இந்த பில் கொண்டு வராங்கன்னா, நெறைய ஸ்டேட்ஸ்ல நெறைய மினிஸ்டர்ஸ் வந்து இந்த இடி கேஸஸ்ல அரெஸ்ட் ஆகுறாங்க. ஓகேவா? அரெஸ்ட் ஆனாலுமே அவங்க சிறையில இருக்கப்பயுமே மினிஸ்டரா இருக்காங்க. இல்ல போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காங்க. இந்த மாரியான இன்ஸ்டன்ஸஸ் வந்து சமீப ஆண்டுகள்ல நெறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் அரெஸ்ட் ஆகுறாங்க. சீரியஸான கிரைம்ல அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல 30 நாள் தொடர்ச்சியா சிறையில இருந்தாங்கன்னா, 31வது நாள் அவங்கனால மினிஸ்டரா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பெயில் வாங்கிட்டு வந்து மினிஸ்டர் ஆயிக்கீங்க அப்படிங்கிற மாரி ஒரு பில்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல 2 முக்கியமான விஷயங்கள் வந்து பிரச்சனைக்குரியதா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பில்ல வந்து ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிடென்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இன்னொன்னு வந்து அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் 2மே வந்து பிரச்சனையா தான் இருந்துச்சு. அரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்ப சீரியஸான கிரைம்ஸ்ல அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவா இந்த காக்னைசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த காக்னைசபிள் அஃபென்சஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ அரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த செக்ஷன்ஸ் படி பார்க்கிறப்ப அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி காக்னைசபிள் அஃபென்ஸ் பண்ண ஒருத்தர அரெஸ்ட் பண்ணலாம், பண்ணாமயும் இருக்கலாம். இன்கேஸ் அவர் அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அரெஸ்ட்க்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த அரெஸ்ட்ட வாரண்ட் இல்லாமயே நம்ம பண்ண முடியும். காக்னைசபிள் அஃபென்சஸ்ல வாரண்ட் இல்லாமயே பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? இது வந்து கண்டிப்பா இத வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஏன்னா, அரெஸ்ட்ன்னு இருக்கப்ப அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கும். ஓகேவா? போலீஸ் மேல பொலிட்டிக்கல் பிரஷர் அப்படிங்கிறது இருக்கும். பொலிட்டிக்கல் பிரஷர்னால என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம உரிமைகள் வந்து பாதிக்கப்படுது. அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு பிரச்சனைய வந்து சொல்றாங்க. சரியா? ஏன்னா ஒவ்வொரு சட்டத்திலயும் ஒவ்வொரு விதமா இருக்கு. போலீஸ் கட்டாயம் அரெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. இருந்தாலும் பொலிட்டிக்கல் பிரஷர்ல கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்தது டிடென்ஷன். டிடென்ஷன்னா கைது பண்ணி சிறையில ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தர கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பெயில் இஸ் த ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பெயில் இஸ் த ரூல்.
ஜெயில் இஸ் தி எக்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பெயில் குடுக்கறது தான் வந்து நார்மலா இருக்கணும். ஜெயிலுங்கிறது எக்செப்ஷனல் கேஸஸ்ல மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டிடென்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப என்னைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பெயில் குடுக்கணும்னா, அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் வந்து இருக்கும். என்னன்னா வந்து, நான் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிறக்கூடாது. ஃப்ளைட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நான் எவிடன்ஸ்ல வந்து டேம்பர் பண்ணிறக்கூடாது. ஓகேங்களா? ஆதாரங்கள வந்து நான் ஏதாவது மாத்தி வச்சிறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ நான் பண்ணிறக்கூடாது. அடுத்தது விட்னஸ வந்து நான் மிரட்டக்கூடாது. அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சரியா? இத தாண்டி பார்க்கிறப்ப 4வதா இன்னொரு முக்கியமான ஃபேக்டரும் இருக்கு. என்ன அப்படின்னு இது பொதுவா பயன்படுத்தக்கூடிய ஃபேக்டரு. 4வது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன். ஒருத்தரோட பொசிஷன பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? இப்ப நான் ஒரு அமைச்சரா இருக்கேன் அப்படின்னா, என்னோட அந்த அமைச்சர் அப்படிங்கிற அதிகாரத்த பயன்படுத்தி ஒரு சாதாரண மக்களா இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள நான் என்ன பண்ண முடியும்? மிரட்ட முடியும். அந்த விட்னஸ வந்து என்னால இது பண்ண முடியும். சரியா? அப்ப இந்த பில்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் இந்த மாரி ஆட்கள தான் வந்து என்ன பண்றாங்க? அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள தான் கைது பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பெயில் குடுத்தா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில அவங்களுக்கு பெயிலே குடுக்க மாட்டாங்க. அப்ப தொடர்ச்சியா 10 நாள்ல கிடைக்கக்கூடிய பெயில் கூட பார்த்தீங்கன்னா, டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பெயில் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காம போறதுக்கே நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நெறைய சொல்லலாம். 2017ல பார்த்தீங்கன்னா, மனிஷ் சிசோடியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரு அப்படிதான் 17 மாசம் கழிச்சு தான் அவருக்கு பெயில் குடுத்தாங்க. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, நம்ப அமைச்சர் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப மாசம் கழிச்சு தான் வந்து பெயில் குடுத்தாங்க. இந்த மாதிரி பெயில் டிலே பண்றது அப்படிங்கிறது நெறைய நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கீழ அரெஸ்ட் ஆகுறாங்க இல்லையா? அமலாக்கத்துறை கைது பண்ணக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட்க்கு கீழ கைதாவாங்க. மனி லாண்டரிங் ஆக்ட்க்கு கீழ தான் கைதாவாங்க. அப்ப அந்த ஆக்ட் படிலாம் பார்க்கிறப்ப, பெயில் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் இன்னசென்ட் அப்படிங்கிறதையே நான் இனிஷியலா நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்டா இருக்கக்கூடிய என் மேல தான் வந்து விழுகும். நான் தான் வந்து இந்த மாரிலாம் நான் வந்து கில்ட்டி கிடையாது. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒண்ணு நான் ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் எனக்கு பெயிலே கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த மாரி பெயில் புரோவிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டரா இருக்கிறப்ப, 30 நாள் அப்படிங்கிற டைம் லிமிட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கல அப்படிங்கிறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பெயில் வரும். இப்ப நான் 60 நாள் ஆல்ரெடி சிறையில இருந்துட்டேன். ரிமாண்ட்ல இருந்துட்டேன். போலீஸ்னால இன்வெஸ்டிகேஷன கம்ப்ளீட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல இந்த 60 நாளைக்குள்ள. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, எனக்கு 60 நாளைக்கு அப்புறமா எனக்கு ஹியரிங் வர்றப்ப எனக்கு பெயில் கேட்டா குடுக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து நார்ம்ஸ். ஓகேவா? ஆனா இங்க 30 நாள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான நாள். அப்ப அட்லீஸ்ட் அத வந்து கன்சிக்யூட்டிவா ஒரு 70 நாளைக்கு வந்து நான் சிறையிலேயே இருக்கப்ப, டிடென்ஷன்ல இருக்கப்ப என்னோட அமைச்சர் பதவி போலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா 30 நாள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான, குறைவான தினங்களாக இருக்கு அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஓகேவா? சோ இந்த அமெண்ட்மென்ட் பில்லோட அ அப்ஜெக்டிவ் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்களா? இந்த அமெண்ட்மென்ட் பில்ல கொண்டு வந்தோம்னா, நம்மனால கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிய வந்து அப்ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு சீரியஸ் கிரைம் பண்றவங்கள வந்து கண்டிப்பா நம்ம அமைச்சர் பதவியில அமர்த்த முடியாது. இந்த மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "எ டிகேட் ஆஃப்டர் பாரிஸ் அக்கார்ட் அன் அன்ஸ்டாப்பபிள் டிரான்சிஷன்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது காப் 21 UNFCCC யோட யுனைட்டட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 21 எங்க நடந்திருக்கும்னா, பாரிஸ்ல 2015ல நடந்திருக்கும். அங்கதான் பாரிஸ் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இந்த பாரிஸ் அக்ரீமெண்ட் படி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். இந்த அக்ரீமெண்ட் போடுறப்ப குளோபல் லெவல்ல அந்த வார்மிங் எவ்வளவு இருந்துச்சுன்னா, ஆவரேஜா 4 டூ 5 டிகிரி செல்சியஸ் கிட்ட நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த அக்ரீமெண்ட் போட்டு 10 வருஷத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கலெக்டிவா கம்மியாயிருக்கு. 2 டிகிரி செல்சியஸ் கிட்ட கம்மியாயிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணணும். எல்லா நாடுகளும் சேர்ந்து. அத கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபாசில் ஃபியூயல்ஸ யூஸ் பண்ணக்கூடாது. கார்பன எமிட் பண்ணக்கூடாது. இந்த மாரியான நடவடிக்கைகள்லாம் இருக்கு. அப்ப ஃபாசில் ஃபியூயல்ஸ யூஸ் பண்ணக்கூடாது. கார்பன எமிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணணும்? கிரீன் எனர்ஜிய நோக்கி போகணும்.
அப்ப கிரீன் எனர்ஜி அடாப்ஷனும் வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சோலார் எனர்ஜியை பயன்படுத்துறாங்க, விண்ட் எனர்ஜியை பயன்படுத்துறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ வந்து பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே 2015ல அக்ரீமெண்ட்ட சைன் பண்றப்ப, ஃபாசில் ஃபியூயல்ஸ் இல்லாம நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண போறோம்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரியலி இட் இஸ் அ என்ன சொல்றது? நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லி இந்த மாரியான கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் 10 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அது எல்லாமே வந்து நடத்தி காட்டியிருக்கோம். ஓகேங்களா? பேட்டரி டெக்னாலஜில வந்து நமக்கு இன்னோவேஷன் வந்துச்சு. பேட்டரி ஸ்டோரேஜ்ல நமக்கு இன்னோவேஷன் வந்துச்சு. இதன் மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவராலா 100% கார் சேல்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா, அதுல 20% வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மென்ட் வந்து கலெக்டிவா குளோபல் லெவல்ல எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஒவ்வொரு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல வந்து கமிட்மெண்ட்ஸ வந்து குடுத்துருக்காங்க. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 2050க்குள்ள நெட் ஜீரோவ வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கோம். COP26 கிளாஸ்கோவ்ல வந்து இந்த டார்கெட்ட வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 2021ல. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நெட் ஜீரோ வந்து நாங்க 2070ல அச்சீவ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபியூவல் ஐ மீன் எனர்ஜி கெப்பாசிட்டில 50% வந்து நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவோம். 500 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜிய வந்து கொண்டு வர போறோம். இதெல்லாம் 2030க்குள்ள பண்ண போறோம். இப்படிங்கிற டார்கெட்லாம் நம்ம வச்சிருக்கோம். அந்த டார்கெட்ஸ நோக்கி இந்தியாவுமே வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல டார்கெட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவும், பிரான்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. 2015ல இந்த காப் மாநாடு அப்பதான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸுமே பார்த்தீங்கன்னா, சோலார் எனர்ஜி பொட்டன்ஷியல வந்து யுட்டிலைஸ் பண்றதுல ஒரு டாப் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரவுண்ட் 120 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. எல்லாருமே சோலார் எனர்ஜிய வந்து பாசிட்டிவா பயன்படுத்துறதுக்கான எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே இந்த அலையன்ஸ் மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ தட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துல என்ன நடந்திருக்கு? பாரிஸ் அக்ரீமெண்ட் மீது என்ன நடந்திருக்கு? பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் இருக்கா? இல்ல நெகட்டிவ் இம்பாக்ட்டா இருக்கா? இல்ல அந்த அக்ரீமெண்ட் இக்னோர் ஆயிருக்கா? அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அடுத்ததா வே ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் 11வது வருஷத்துக்குள்ள போக போறோம். அடுத்த டிகேட்குள்ள போக போறோம். பாரிஸ் அக்ரீமெண்ட் வந்து. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கலெக்டிவா குளோபல் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து கார்பன் எமிஷன்ஸ கம்மி பண்ணிட்டு வராங்க. அது பத்தாது. அத இன்னும் கொஞ்சம் ஆக்ஸலரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீன் எனர்ஜிய நோக்கி போறப்ப வல்னரபிள் கம்யூனிட்டீஸ் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ட வந்து பில்ட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாரியான இடங்கள்ல வல்னரபிள் கம்யூனிட்டீஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்னால நெறைய டிசாஸ்டர்ஸ் ஏற்படுது. அப்பயும் வல்னரபிள் கம்யூனிட்டீஸ் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அவங்களோட அடாப்டேஷனுக்கு ஃபண்ட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் சிங்க்க வந்து டெவலப் பண்ணணும். கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பன உறிஞ்சக்கூடிய விஷயங்கள். சிங்க்னா இப்படி தண்ணி ஊத்துனா உள்ள போயிரும். அந்த மாரி கார்பன உறிஞ்சக்கூடிய விஷயங்கள். இது நேச்சுரலாவே நம்மகிட்ட இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு, இந்தியாவுல பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் இருக்கு. இந்த மாரி நேச்சுரல் கார்பன் சிங்க்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவர்ன்மென்ட், லோக்கல் பீப்பிள், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அந்த சிவில் சொசைட்டியோட பார்ட்டிசிபேஷன வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒரு டிகேட்ல இவ்வளோ பண்ணியிருக்கோம். வரக்கூடிய நெக்ஸ்ட் வே ஃபார்வர்டா இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது அப்படியே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரியா? சோ இன்னைக்கு 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.